பிரார்த்தனை பண்ணும்போது உங்க முயற்சியை விட்டுடுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. யாரான ஒருத்தர் வேலை வேணும்னு பிரார்த்தனை இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த வேலை வேணும்னு ஒரு பிரார்த்தனை இருந்ததுன்னா வேலையை தேடுறதை விடு. நாமத்வாரிலே நாமத்தை சொல்லுன்னு குருநாதர் சொல்லவே மாட்டார். நீ வேலையை தேடுறத பண்ணிட்டே இரு, நாமமும் சொல்லிட்டே இரு. நம்ம முயற்சி அதோட சேர்ந்த பகவான் அருள் ரெண்டும் சேரும் போதுதான் பலன் வருதுங்கிறது தான் சாஸ்திரங்கள் சொல்ற விஷயம். மகாபாரதத்தில் திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயம் ரொம்ப அழகா பீஷ்மாச்சாரியர் சொல்ற, நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு விவசாயம் பண்ணி அதுல ஒரு நல்ல பலன் அடையணும் அப்படின்னா ரெண்டு காரியம் வேணும், சேர்ந்து சேர்ந்தா நடக்கணும். முதல்ல அந்த ஒரு நிலம் அதை நல்லா உழவுக்கு அதை தயார் பண்ணி வைக்கணும். சரியான காலத்துல மழை பொழியணும். மழை பொழிஞ்ச உடனே நம்ம தான் அந்த விதைய அதுல நடணும். அதுலேருந்து வரக்கூடிய நாத்து இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை நல்லா பரப்பி அதை திருப்பி நடவுங்கிறது நம்ம தான் பண்ணணும். இந்த சின்ன விதையிலேருந்து நாத்து வருதுங்கிறது நம்ம கையில இல்லை, பகவானுடைய சக்தியா இருக்கக்கூடிய இயற்கையினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதிலிருந்து நெல்களை எடுத்து அதை நல்லா பாலிஷ் பண்ணி அரிசி மூட்டை ஆக்குறது நம்ம தான் பண்ணணும். அதை அழகா சமைச்சு நம்ம தான் அதை சாதம் ஆக்கணும். அதை சாப்பிட்ட அப்புறம் ஜெரிக்கிறதுங்கிறது நம்ம கையில இல்லை, பகவானுடைய ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு வைஸ்வானரன்னு பேரு. வயிற்றில் இருந்து பகவான் அதை ஜரிக்க வைக்கிறான். அப்போ ரொம்ப அழகா சொல்வார் குருநாதர், இப்போ வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தாலும் நம் முயற்சி நம் மீறி இருக்கக்கூடிய இயற்கைனாலும் பகவானுடைய சக்தி தான். அதனால இறைவனுடைய அருள் நம் முயற்சி, இறைவன் அருள் நம் முயற்சி, இறைவன் அருள் நம் முயற்சி, இது ரெண்டும் சேர்ந்து 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 தான் உலகத்துல பயன் தருது. அதனால நம்ம இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம், முயற்சியை விடாம பண்ணிட்டு இருப்போம். ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு வரக்கூடிய பலன் எப்படி இருக்கும்னா நம்ம மனவு நிறைவு தரா மாதிரியான பலனா இருக்கும்.